சமையல் எரிவாயுக்கான மானியத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்றும் இது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, சமையல் எரிவாயுக்கான மானியத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று. இதற்கான பின்னணி என்னவாக இருக்கிறது? காயத்ரி, மத்திய அரசானது இந்த சப்சிடைஸ்ட் எல்பிஜி எனப்படும் மானியத்துடன் வழங்கக்கூடிய அந்த சமையல் எரிவாயுக்கான அந்த மானியத்தை ரத்து செய்யும் நோக்கத்தில் மே 30 அதன்படி ஜூன் 1 முதல், இந்த ஆண்டு ஜூன் 1 முதல் ஒவ்வொரு மாதமும் மாதம் 2 ரூபாய், அதாவது மானியத்துடன் வழங்கக்கூடிய அந்த சமையல் எரிவாயுக்கு மாதம் 2 ரூபாய், அந்த மதிப்பை கூட்டிக் கொள்ளலாம் என அனைத்து பெட்ரோலியம் கம்பெனிகளுக்கும் மத்திய அரசானது அரசாணையை வெளியிட்டிருந்தது. தற்போது அந்த 2 ரூபாயை 4 ரூபாயாக உயர்த்தியுள்ளனர். இந்நிலையில் அதனை தொடர்ந்து இனிமேல் ஒவ்வொரு மாதமும் மானியத்துடன் வழங்கக்கூடிய அந்த எல்பிஜி, அதாவது சமையல் எரிவாயுவிற்கு ஒவ்வொரு மாதமும் 4 ரூபாய் அதிகப்படுத்திக் கொண்டே போகப்படும். இந்நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் 2018 ஆண்டிற்குள் அந்த மானியத்துடன் வழங்கப்படும் அந்த சமையல் எரிவாயும் மானியம் இல்லாமல் வழங்கப்படும் சமையல் எரிவாயும் இரண்டும் ஒரே மதிப்பில் வரும் வகையில் இந்த ஒவ்வொரு மாதமும் 4 ரூபாய் உயர்த்தப்படும் என மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த தகவலை அவர் மக்களவையில் ஒரு எழுத்துப்பூர்வமான கேள்விக்கான பதிலாக அவர் முன்வைத்துள்ளார். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 12 சமையல் எரிவாயுவானது மானியத்துடன் வழங்கப்படுகிறது. அதற்கு மேல் சென்றால் மானியம் இல்லாமல் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மானியத்துடன் வழங்கக்கூடிய அந்த சமையல் எரிவாயுக்கு ஒவ்வொரு மாதமும் 4 ரூபாய் உயர்த்தப்படும். அடுத்த வருடம் மார்ச் 2018 ஆண்டிற்குள் இந்த மானியத்துடன் வழங்கப்படும் அந்த சமையல் எரிவாயும் மானியம் இல்லாமல் வழங்கப்படும் சமையல் எரிவாயு இரண்டும் ஒரே மதிப்பில், அதாவது ஒரே மதிப்பீட்டில் இருக்கும் வகையில் இந்த மாதம் மதிப்பானது உயர்த்தப்படும் என அவர் இன்று வழங்கியுள்ள ஒரு எழுத்துப்பூர்வமான பதிலில் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.